வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிரடியாக வெளியானது எஸ்பி வேலுமணி வீடியோ. அதிமுகவுக்கு விடிவு காலம் பிறந்தாச்சு. அதிமுகவை அழிச்சானுங்க, அடுத்தது தவேகாவை தீர்த்து கட்டணும் கிளம்பிட்டானுங்க கும்பலாகவே. சரி வாங்க, எஸ்பி வேலுமணி வீடியோவையும் அதிமுகவுக்கு எப்படி விடிவு காலம் பிறந்திருக்குது அப்படின்றதையும் விரிவா சொல்றேன். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல எஸ்பி வேலுமணி அவருடைய வீடியோவை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? நான் பதவி வேணாம் சொல்றேன். என்னை நம்பி வந்தவனுக்கு விட்டு போட்டு நான் பதவி வாங்குறது தயாரா இல்லை. என் கூட 30 மாவட்டத்தில் வந்திருக்கிறான். 30 மாவட்டத்தில் பதவி கொடுக்கல. நான் மட்டும் துணை முதலமைச்சர் பதவி ஏற்க முடியுமா? எப்படி ஏற்க முடியும்? எப்படி ஏற்க முடியும்? என்னை நம்பி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அவனை கஷ்டப்பட்டவங்க. இப்ப வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், அந்த மாவட்டத்துடைய ஜாம்பவானுங்க கட்சி வளர்த்தவங்க செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கல. நான் வந்து இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும். பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்கிற மாதிரி தெரியும். எஸ்பி வேலுமணியுடைய வீடியோவை பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு? எனக்கு பதவியே வேணாடா, என்ன நம்பி 30 மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து சொல்றார். அப்படிங்களா சாமி? அப்போ உங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்கல்ல, அப்படியே எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு என் பின்னாடியே உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பழகன் வந்தாரு. அந்த அன்பழகன் என்னோட வயசுல மூத்தவர், அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருங்க, எனக்கு கொள்கை பரப்பு இணை செயலாளர் கொடுங்க அப்படின்னு வாய் திறந்து அதை சொல்ல பார்க்கலாம். அப்படிலாம் கிடையாது. நம்மோட கல்யாண பந்தியில் உட்காந்தோம்னா நமக்கு சாம்பார் வேணுமானாலும், மோர் வேண்டுமானாலும், ரசம் வேணுமானாலும், அப்பளமோ மாவடுவோ நம்மளுக்கு தேவை என்றாலும் நாம என்ன பண்ணுவோம்? அண்ணாச்சி கொஞ்சம் சோறு போடு, இதோ அத்திமீருக்கு கொஞ்சம் சோறு போடு அப்படின்னு தான் கேட்போம். நமக்குன்னு கேட்கவே மாட்டோம். அதே மாதிரிதான் எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும், யோ பழையபடி எனக்கு கோவை புறநகர் மாவட்ட செயலர் பதவி கூடியா, அப்பதான் இருப்பேன் அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் வந்து ஆதி காலத்து டெக்னிக். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தெரியாதா? அதனால எஸ்பி வேலுமணி எம்ஆர் விஜயபாஸ்கர் மாதிரியே நீங்க தவேகாவுக்கு தாவனாலும் பரவாயில்ல, நீங்க இருந்துகிட்டு குழப்பம் பண்றதை விட ஒட்டுமொத்தமாக தவேகாவுக்கு தாவுங்க. அங்கதான் குழி தோண்டி புதைப்பதற்கு ஆள் தேவைப்படுகிறதாம். அதனால அதிமுக அழிச்சிங்க, இப்ப தவேகாவுக்கு போங்க, அதை போய் குழி தோண்டி புதையுங்க. உண்மையா சொல்ற மாதிரிங்க, இவங்கெல்லாம் வந்து அதிமுக விட்டு வெளியேறினார்கள் என்றால் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இத்தனை ஆண்டு காலமாக இவங்க மூலமாக நல்லா செயல்படக்கூடிய கள வீரர்கள் அழித்து வச்சிருந்தாங்க இவனுங்க. இப்ப இவங்க எல்லாம் வெளியேறுகின்ற பொழுது அதிமுகவுல அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகுவாங்க. எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு சொல்லுவாரு, பாருப்பா எஸ்பி வேலுமணி எல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும், 3 மாவட்டத்தை பார்த்த மனுஷன், ஆனா அவருடைய பொறுப்பை தூக்கிட்டு உனக்கு கொடுத்துருக்க. எஸ்பி வேலுமணியை விட நீ திறமையா வேலை பார்க்கணும். எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் லண்டன்ல போய் வேலை பார்க்க போறது கிடையாது, உனக்கு எதிராக தான் வேலை பார்க்க போறான் தவேகாவில் இணைந்து. எஸ்பி வேலுமணி உடனே நீ இருந்திருக்கிற, பாம்பின் கால் பாம்பரியும் போல எஸ்பி வேலுமணி என்ன பண்ணா அடங்குவானோ அதுக்கு ஏத்த மாதிரி அரசியல்ல ஆப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்பி வேலுமணிக்கு ஜூனியரா இருந்தவரையோ இல்ல எஸ்பி வேலுமணி அவர்களால ஓரங்கட்டப்பட்டவரையோ கொலவெறியில எவன் இருந்திருப்பானோ எஸ்பி வேலுமணிக்கு எதிராக அவனை போஸ்டிங்ல போடுவாரு. கிடைச்சதா சந்தர்ப்பம் சொல்லிவிட்டு எஸ்பி வேலுமணிக்கு எதிராக சூப்பர் அரசியல் செய்வான். எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 பேரை ஜாம்பவான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜாம்பவான்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன கிழிச்சாங்க அப்படின்றத எஸ்பி வேலுமணி அவர்களால் சொல்ல முடிஞ்சதா? சிவி சண்முகம் கள போராளியம், இந்த கட்சியை வளர்த்தாங்களாம். கடப்பாவி, நீயே வந்து 2026 கோயம்புத்தூர்ல 10 இடத்துல வெற்றி பெற்றத 9 இடத்தை விட்டுட்டு ஒரு இடத்துல வெற்றி பெற்று உக்காந்துக்கிட்டு இருக்கிற சிவி சண்முகம். இத்தனைக்கும் அந்த இடம் வன்னியர் பெல்ட். 2வது அதிமுக கோட்டை ஒரு காலத்துல விழுப்புரம் மாவட்டம் முழுவதும், அங்க ஒரு தொகுதியை தவிர எல்லா தொகுதியும் தோத்தீங்க. இப்படி கடந்த காலங்கள்ல 10 ஆண்டு காலம் ஆட்சி கட்டல இருந்து 2021 தேர்தலை சந்திக்கின்ற போது கூட கோவையில 10 தொகுதி, விழுப்புரம் மாவட்டத்தில் 5 தொகுதி ஜெயிச்சுடா.
ஆனா எதிர்கட்சியா இருந்து நம்ம திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டி கூட நம்மளால கோவையில மீண்டும் 10 தொகுதி வெற்றி பெற முடியல, விழுப்புரத்துல அங்க இருக்கக்கூடிய 7 தொகுதி வெற்றி பெற முடியலன்னா நீங்க என்ன பெரிய ஜாம்புவான்கள்? அதிமுகவுக்கு நீங்க அறுத்து தள்ளினது என்ன? சுயநல பேர் வழியா மாறிட்டீங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து தேர்தல் தருணத்துல நீங்க கட்சிக்காக எந்த ஒரு செலவும் பண்ணல. வெற்றி பெற்றா பார்ப்போம், இல்லையா விட்டுருவோம் அப்படின்னு உங்களுக்கு மட்டுமே நீங்க சம்பாரிச்ச பணத்தை செலவு பண்ணிக்கிட்டீங்க. கட்சியில கொடுத்தாங்க நிதி, அந்த நிதியை கூட மற்ற தொகுதிகளுக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கல. அது மட்டும் இல்ல, உங்க தொகுதியுடனே நின்னுட்டீங்க. நீங்க அடுத்த தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு கூட போகல. அந்த அளவுக்கு கட்சிக்கு வேலை பார்த்துட்டு அதிமுகவை இவங்க வளர்த்தாங்களாம். அப்ப ஜெயலலிதா என்ன புல்லு புடுங்கிச்சா? எம்ஜிஆர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு கட்சி வளர்க்காம சும்மா இருந்தாரா? இந்த சி.வி. சண்முகம் வருவாங்க, எஸ்.பி. வேலுமணி வருவாங்க, அப்புறம் அன்பழகன் வருவாரு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க, கட்சியை வளர்ப்பாங்கன்னு கம்முன்னு இருந்தாங்களா? ஏண்டா இவங்கெல்லாம் கட்சி வளர்த்தாங்கன்னு சொல்ற இவங்களை நம்பி எடப்பாடி பழனிசாமி பொறுப்பை போட்டு கொடுத்து, சாமி யார வேட்பாளரா போடலாம் நீங்க கை காட்டுங்க, ஏன்னா நான் அம்மா கிடையாது, நீங்களாம் உழைச்சிங்கன்னா தான் நான் பொதுச் செயலாளர், நான் என் மாவட்டத்தில் உழைக்கிறேன், நீ உன் மாவட்டத்தில் உழைக்கணும். திமுக எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குறுநில மன்னர்களை உருவாக்குனாங்களோ அவங்களாவது கொள்கை அடிப்படையில் உருவாக்குனாங்க. அதனால திமுக மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் திமுக தலைமைக்கு விசுவாசமா இருக்கிறாங்க. திமுக தலைமை எப்பேற்பட்டது? கலைஞரா, ஸ்டாலினா, உதயநிதி ஸ்டாலினா, அப்புறம் இன்பன் நிதி, அவ்வளவுதான். அந்த குடும்பத்தை தவிர தலைமைக்கு யாராலையும் வர முடியாது. துணை பொதுச் செயலாளர் இன்னைக்கு வேணான்னு சொல்றாருல்ல நம்முடைய எஸ்.பி. வேலுமணி, திமுகவில் அதிகபட்ச உயரமே வந்து துணை பொதுச் செயலாளர் தான். பொதுச் செயலாளர் கூட யாராலும் ஆக முடியாது. அந்த குடும்பத்தில் நல்ல பேர் எடுத்திருந்தாதான். இல்லைன்னு வச்சுக்கலாம், இன்பன் உதயநிதி இருக்காரு தெரியுமா? அந்த இன்பன் உதயநிதியுடைய மகன், அவருடைய ட்ரௌசரை எவன் பொதுச் செயலாளராக இருந்து துவைச்சு போடுவ தகுதியா இருக்கானோ, இல்ல இன்பன் உதயநிதி இருக்கானே அவனுக்கு எவன் துதி பாடுவானோ அவனுக்கு தான் பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கும். கொள்கை பேசினாவோ கோட்பாடு பேசினாவோ அவங்களாம் பதவியே கிடையாது. அப்படி ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு திமுகவில் பதவி வாங்குற மாதிரியான ஒரு கட்டமைப்பு அதிமுகவில் இல்லை. அதிமுகவில் இருந்தா தன்மானத்துக்கு இழுக்கு கிடையாது. ஆனா அப்படி இருந்தாலும் அந்த துணை பொதுச் செயலாளர் பதவி தான் திமுகவில் உச்சபட்சமா அடைய முடியும். அங்க இருக்கிறவங்க கூட வேற கட்சிக்கு போல. ஆனா அதிமுகவில் எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு சி விஜயபாஸ்கர் வந்து பொதுச் செயலாளர் ஆயிருக்கலாம், இல்ல எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூட பொதுச் செயலாளர் ஆயிருக்கலாம். எஸ்.பி. வேலுமணி பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு 80% இருந்தது. கே.பி. முனுசாமி இன்னைக்கு இருக்காருல்ல, அவரை பின்னுக்கு தள்ளி எஸ்.பி. வேலுமணி வந்திருக்கலாம், அவ்வளவு விசுவாசமா இருந்தான். ஆனா இன்னைக்கு அவங்களா கூட 30 பேர் வந்தாங்களாம், 30 பேருக்கு பதவி இல்லையா, எனக்கு மட்டும் பதவி எப்படி அப்படின்னு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் வந்து சொல்றார். நம்ம எஸ்.பி. வேலுமணியுடன் 30 பேர் போனாங்களே, அவங்க என்ன கட்சியை காப்பாற்ற போனாங்களா, இல்ல கவர்மெண்ட்ல பங்கெடுக்க போனாங்களா, எதுக்கு போனாங்க? எஸ்.பி. வேலுமணியுடன் போனவங்க கட்சி வளர்க்கறதுக்காக போலீங்க, கட்சியுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக போலீங்க, கட்சியை அடமானம் வச்சு பதவி பெற போனாங்க, கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க, கட்சியினுடைய கண்ணியத்தை குறைச்சிட்டாங்க. அதாவது வாய் திறந்து ஆதரவே கேட்கல, வாண்டடா போய் ஆதரவு கொடுத்தவங்க தான் எஸ்.பி. வேலுமணியுடன் போன 30 பேரும். மானங்கட்ட பசங்க, பதவிக்காகவும் பணத்துக்காக போய் நின்ன பசங்க. அவங்களை எப்படி கட்சியில மன்னிச்சு சேர்க்கறதுன்றதே அதிமுக தொண்டனுக்கு மன வருத்தத்தை தந்தது. ஏன்னா கட்சி ஒரு நிலைப்பாடு, இவனுக்கு ஒரு நிலைப்பாடு, கட்சி தலைமையை மதிக்கவே இல்லை, கொள்கைக்கு முரண்பாடா போய் விஜய்க்கு ஆதரவளிச்சிருக்கானுங்க. இவனுங்களை மன்னிச்சு எப்படி கட்சியில சேர்த்துக்கிறது? இவனுங்களை கட்சியில சேர்த்தாலும் விசுவாசமா இருப்பானுங்களா? கூடவே இருந்து குழிப்பறித்தானுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான தொண்டன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி பாவமோ புண்ணியமோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க, சரி அவங்கள மன்னிப்போம். ஏன்னா அதிமுகவை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, ரெட்டலைக்காக ஓட்டு போட்டாங்க. ஸோ அதனால இவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்க. அதனால மக்களுடைய நம்பிக்கைக்கு மரியாதை அளித்து இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவியும் பறிபோக கூடாது என்பதற்காக கொறடா உத்தரவை மீறி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மன்னிச்சு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க வேணாம்னு சொல்லிட்டு
சபாநாயகர்கிட்ட கேட்டுக்கிட்டார். சோ கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட உங்களுக்கு எம்எல்ஏ பதவியை மீண்டும் பெற்றுக் கொடுத்ததே பெரிய விஷயம். இதுல மாவட்ட செயலாளர் பதவி கூட எனக்கு மீண்டும் அப்பதான் நான் இருப்பேன். ஏன் மாவட்ட செயலாளர் பதவி இல்லைன்னா கட்சிக்காக வேலை செய்ய மாட்டியோ? என்ன கன்றாவிடா இது. அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் கோல் வச்சுக்கின்ற பொழுது கட்சி விட்டு நீக்கினா கட்சிக்குள்ள எப்படா சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தினுடைய வாசல் வந்து நின்ன கதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ? மறந்துட்டீங்களோ? விமானத்துல போனா விமானத்தை பார்த்து உங்களுடைய கண்ணியம் தன்மானத்தில் நான் தார பார்த்துட்டு கையெடுத்து கும்பிடுறதெல்லாம் மறந்து போச்சோ? காரு போனா காருடைய டயரை பார்த்து கும்பிட்டதெல்லாம் மறந்து போச்சோ? இன்னைக்கு கண்ணியமாக தன்மானத்துடன் ஈக்குவலா உட்கார வச்சு பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடன் பதவி இருந்தாதான் பணி செய்ய முடியுமோ? கொடுக்கிற பதவியில வேலை பார்க்க மாட்டீங்களோ? கொடுக்கிற பதவி வச்சு வேலையை பார்த்து என்னுடைய திறமையை பாரு என்று நிரூபிச்சு பழைய பதவி வாங்க மாட்டீங்களோ? சரிதான், நீங்க தான் கட்சி கட்டுப்பாட்டை மீறி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க. அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சில பேரை போட்டுட்டாரு விசுவாசமா இருக்கிறவங்கள. இப்போ அவங்களுக்கு கொடுத்த பதவியை என்ன பண்ணலாம் நீயே சொல்ல பார்க்கலாம். உன்னால சொல்ல முடியுமா? நீ பதவிக்காக போன, பணத்துக்காக போன, நீ வந்த உடனே விசுவாசமா இருந்தவன அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டு பழையபடி உனக்கே பதவி கொடுத்தா விசுவாசமானவன் என்ன நினைப்பான்? ஆண்டு காலமாக விசுவாசமா இருந்தோம்டா, இப்பதானே நம்மளுக்கு அந்த பதவி கிடைச்சது. ஆனா வந்தானுங்க பாவிங்க, துரோகம் பண்ணிட்டு போனானுங்க. மீண்டும் மீண்டும் இந்த எடப்பாடி அவனுக்கு தானே நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தொண்டர்களும் உண்மை நிர்வாகிகளும் மனசு வெம்ப மாட்டாங்க, கோச்சிக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அல்லக்கைகள்லாம் போனாங்கன்னா அதிமுகவுக்கு விடிவு காலம் பிறந்துச்சு. உண்மையா சொல்றேன். ஏன்னா இவனுங்கெல்லாம் அதிமுகவுக்குள்ள இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஆலோசனை கூட்டம் என்று சொல்லிக்கிட்டு அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டே இருக்காங்க. இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, அந்த ஆட்சி 4 பேரு காரி துப்புற மாதிரி இருக்குது. எப்ப பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சரியே கிடையாது. சில பேரை கல்லால் அடிச்சு கொள்றான். அக்கா தம்பி நினைக்கிறேன் 2 பேரு தூக்கு மாட்டின்னு சாவறானுங்க. அதெல்லாம் தனிப்பட்ட விரோதமா இல்ல அடிச்சு கொண்டு இருக்காங்களான்னு தெரியல. ஒரு காதல் ஜோடி தூக்கு மாட்டின்னு செத்து இருக்குது. இது ஆணவ கொலையா இல்ல அடிச்சு மாட்டிருக்காங்களா இல்ல அவங்களே வாழ முடியாது சொல்லி தூக்கு மாட்டி செத்தாங்களான்னு தெரியல. ஒரே நாள்ல 12 கொலைகள். இந்த அரசாங்கமானது என்ன கையாளுது இந்த சட்டம் ஒழுங்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது வேலை கிடைச்சதா? ரேஷன்ல நல்ல அரிசி கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? இல்ல 2500 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? இல்ல குடிநீர் பிரச்சனை தீர்த்துட்டாங்களா? விவசாயியோட பிரச்சனை தீர்த்துட்டாங்களா? என்னையாது யாருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யவே இல்லை. இந்த அரசாங்கத்துடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற தருணம் இது. தோல்வி அடைந்த அரசாங்கத்தை மக்கள் முன்பாக தோல் உரித்து காட்ட வேண்டிய தருணம் இது. இந்த தருணத்துல அதிமுகவை முடக்கி போட்டு தவேக அரசாங்கத்தின் மீது கூடிய பழிய திசை திருப்புகின்ற அரசியல இங்க வேலுமணி போன்றவங்க எல்லாம் கையில் எடுத்திருக்காங்க. நீங்களாம் போங்க, அப்பதான் அதிமுக அமைதியாகும், அப்பதான் அதிமுகவுக்கு விடிவு காலம் பிறக்கும். விசுவாசமானவங்க உச்சபட்ச பதவிக்கு வருவாங்க, மீண்டும் அதிமுக இளமையாகும். ஏம்பா 10 வருஷம் பதவியில் இல்லாம இருக்க போது. ஆனால் புதியவர்களுடைய உதவியுடன் வந்து அதிமுக 40 தொகுதி வெற்றி பெற்றால் கூட யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. அந்த நேரத்தில் அதிமுக தயவு இல்லைன்னா எவனாலையும் ஆட்சி அமைக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போது அரியணையில அதிமுக மேலே ஏறி உட்காரும். எந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க இன்னைக்கு சாரசாரியா போறீங்களோ அந்த வெற்றி கழகமானது இந்த அதிமுகவை அரியணையில ஏத்துதா இல்லையான்னு பாரு. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிட்டு இதே விஜய் அவர்கள் வெளியே நின்று ஆதரவளிக்க போறாரா இல்லையா பாருங்க. காலம் வேகமாக சுழன்று கொண்டிருக்குது. கீழே இருக்கிறவன் மேலையும் மேலே இருக்கிறவன் கீழவும் வரத்தான் போறாங்க. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏளனமா பேசிட்டு கட்சி அழிச்சார்னு சொல்லிட்டு அவரு சர்வாதிகாரி மாதிரி இருக்காருப்பா, யார் சொல்றதையும் கேட்கலப்பா அப்படின்னு எவன்லாம் இன்னைக்கு வார்த்தையை விட்டு போறானோ அவன்லாம் இன்னைக்கு வேதனை பட போறான். நாம பார்க்க தான் போறோம். அதனால எஸ்பி வேலுமணி போன்றவங்க நல்ல அனுபவசாலி, கட்சிக்கு விசுவாசமா இருப்பாங்கன்னு பார்த்தா பிற கட்சிக்கு போறதுக்கு அடுத்தவனை வந்து பகடைக்காயா பயன்படுத்தி அதிமுக விட்டு வெளியேறுவதற்காக ஐடியா பண்றாரு. நல்லபடியா போயிட்டு வாங்க, வாழ்த்துக்கள். நீங்க போனாதான் அதிமுகவுக்கெல்லாம் விடிவு காலம். என்ன நண்பர்கள் நான் சொல்றது? இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.